பஞ்சு போல் இட்லி பண்ணுறது பெரிய ப்ராசஸாக இருந்ததுங்க எனக்கு. அரிசியை தனியாக ஊற வச்சு, உளுந்த தனியாக ஊற வச்சு, தனித்தனியாக அரைச்சி, உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சி ரொம்ப டயர்டாயிருதுங்க. அதனால தான் நான் எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். 3 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம்னு நைட்டே ஊற வச்சுட்டேன். நான் ஊற வைக்கும்போதே வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சேன். 7 மணி நேரம் நைட்டு நல்லா ஊறிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு கிரைண்டர் போட்டேன், நல்லா அரைச்சிட்டேன். 1/2 மணி நேரம் நல்லா அரைச்சதுக்கப்புறம் உப்பு சேர்த்து போட்டேன். அரைக்கும் போதே உப்பையும் சேர்த்து போட்டதுனால கரைக்கிற வேலையும் எனக்கு இல்லை. ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் நைட்டு திருப்பியும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 மணி நேரம் கழித்து நல்ல மாவு பொங்கி இருந்தது. பொங்கின மாவை இட்லி தட்டில் விட்டு இட்லி விட்டால் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் ட்ரை பண்ணுறத உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு ரொம்ப ப்ராசஸ் இல்லாமல் ஈஸியாக அரைக்கிறதுக்கு இது ஒரு வழியாக நான் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். பாய்.